ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின் பார்த்துடலாம். ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ். செக் இஃப் அ ஸ்ட்ரிங் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் another string and return the starting index. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்புட்டில் string 1 test 1 2 3 ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி string 2 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த string 1 தான் நம்ம மெயின் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி string 2 சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். கொஷின் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா string 2 அதாவது சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு string 1 அதாவது மெயின் ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்றதை செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் மெயின் ஸ்ட்ரிங்கில் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். 0 1 2 3 4. ஸோ மெயின் ஸ்ட்ரிங்கோட 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் தான் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த கொஷின் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெயின் ப்ரோக்ராமில் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். string 1 test 1 2 3 string, string 2 1 2 3ன்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வேரியபிளில் ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்துட்டு கால் பண்ணுறோம். அண்ட் இந்த மெத்தட்குள்ளே string 1 string 2யும் பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங் மெத்தட்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் str1, str2. ஓகே, இப்போ இந்த மெத்தட்குள்ளே இனிஷியலாக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். length 1 length 2ன்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 2 வேரியபிளையும் string 1ஓட லென்த்தையும் string 2ஓட லென்த்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இஃப் length 2 greater than length 1 இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்ஸ்ட்ரிங்கிறது மெயின் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் என்றைக்குமே மெயின் ஸ்ட்ரிங்கை விட ஸ்மாலராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் மெயின் ஸ்ட்ரிங்கை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் இந்த ஒரு ரீசனால் தான் நம்ம இனிஷியலாகவே சப்ஸ்ட்ரிங் அண்ட் மெயின் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இஃப் கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு அவுட்டர் லூப் கொடுத்துருக்கோம். ஃபார் இன்ட் i = 0, i <= length 1 - length 2 i++. ஸோ இந்த அவுட்டர் லூப்பில் நம்ம ஐயோட என் வேல்யூ பார்த்தீங்கன்னா length 1 - length 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இங்கே நம்ம லென்த்தை சப்ராக்ட் பண்ணுறோன்ற டவுட் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கான ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட string 1 test 1 2 3 string. அண்ட் இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 13. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்துட்டு மெயின் ஸ்ட்ரிங்கில் எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம் கம்பேர் பண்ணி. ஸோ அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம 10th இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு string 1ல் 2 கேரக்டர் தான் இருக்கும். இந்த 2 கேரக்டர் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. ஸோ 3யை வந்துட்டு நம்ம 2ஓட கம்பேர் பண்ணுறதும் ஒன்று தான், கம்பேர் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான், கரெக்டாக? அதாவது யூஸ்லெஸ் கேஸ்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் இனிஷியலாகவே நம்ம length 1 - length 2ன்னு கொடுக்குறோம். length 1 பார்த்தீங்கன்னா 13, length 2 பார்த்தீங்கன்னா 3. ஸோ 13 - 3 10. ஸோ அவுட்டர் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 0ல் இருந்துட்டு i <= 10 வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே நம்ம லென்த்தை சப்ராக்ட் பண்ணுறோன்றது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு இன்னர் லூப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபார் j = 0, j <= length 2 j++. இந்த இன்னர் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். if str1 dot caret of I plus j not equal to str2 dot caret of jன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் சில பேருக்கு இந்த கேரட் பில்ட்இன் ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கேரட் பில்ட்இன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டரை இப்போ நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சு ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேரட் பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் பில்ட்இன் ஃபங்க்ஷனில் நமக்கு தேவைப்படுற இண்டெக்ஸ் வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கக்கூடிய கேரக்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேரட் பில்ட்இன் ஃபங்க்ஷனை பற்றின ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னர் ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வந்த உடனே j அண்ட் length 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஐயோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அகைன் நம்ம அவுட்டர் ஃபார் லூப்பில் போயிட்டு சிமிலராக ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த அவுட்டர் லூப் ஐட்ரேஷன்ஸை ஒரு இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா
மெயின் ஸ்ட்ரிங் டெஸ்ட் 1 2 3 ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங் 1 2 3 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் 1 2 3 மெயின் ஸ்ட்ரிங்கில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்ற இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஓகே. இப்போ இனிஷியலாக நம்ம அவுட்டர் லுக்குள்ளே போகும்போது ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும் அண்ட் அதே மாதிரி இன்னர் லுக்குள்ளே போகும்போது ஜேவோட இனிஷியல் வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 0 + 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் டீன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு கேரக்டர்ஸுமே ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது, அதாவது நாட் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். வந்ததுக்கப்புறமா ஜே அண்ட் லென்த் 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு ஜேவோட வேல்யூ 0 அண்ட் அதே மாதிரி லென்த் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாததுனால நம்ம அகெயின் அவுட்டர் லுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ அப்டேட் ஆகிருக்கும் 1க்கு. அதே மாதிரி இன்னர் லுக் ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ இந்த டைம் இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 1 + 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் ஈன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அகெயின் நமக்கு ரெண்டு கேரக்டருமே ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது, அதாவது நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். வந்த உடனே ஜேவோட வேல்யூவும் லென்த் 2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு ஜேவோட வேல்யூ 0ன்னு இருக்குது, லென்த் 2 3ன்னு இருக்கிறதுனால அகெயின் நம்ம அவுட்டர் லுக்குள்ளே போவோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ நமக்கு 2ஆக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இன்னர் லுக் ஜேவோட வேல்யூ நமக்கு 0ன்னு இருக்கும். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 2 + 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் எஸ்ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு கேரக்டர்ஸுமே நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம இன்னர் லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம். வந்த உடனே ஜேவோட வேல்யூ லென்த் 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த டைமும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 0ன்னு இருக்குது, லென்த் 2 வேல்யூ 3ன்னு இருக்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால அகெயின் நம்ம அவுட்டர் லுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 3க்கு அப்டேட் ஆகிருக்கும் அண்ட் அதே மாதிரி ஜேவோட இனிஷியல் வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 3 + 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் டீன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அகெயின் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது, அதாவது ரெண்டு கேரக்டர்ஸுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ இன்னர் லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூவையும் லென்த் 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த டைமும் நமக்கு ஜேவோட வேல்யூ 0ன்னு இருக்குது, லென்த் 2 வேல்யூ 3ன்னு இருக்கிறதுனால அகெயின் நம்ம அவுட்டர் லுக்குள்ளே போகிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 4க்கு அப்டேட் ஆகிருக்கும் அண்ட் அதே மாதிரி இன்னர் லுக் ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 4 + 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு கேரக்டர்ஸுமே மேட்ச் ஆகிடுச்சு, அதாவது ஈக்குவலாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், நம்ம பிரேக் கொடுத்துட்டு இன்னர் லூப்பை விட்டு வெளியே வரலாம். பட் நமக்கு இந்த டைம் ஈக்குவலாக இருக்குது, அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. கரெக்டாக? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நம்ம அகெயின் இன்னர் லூப்புக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ நமக்கு 1க்கு அப்டேட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி இஃப் கண்டிஷனில் ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 4 + 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் 2ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் 2ன்ற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, ஏன்னா ரெண்டு கேரக்டருமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால. அகெயின் நம்ம இன்னர் லுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த டைம் ஜேவோட வேல்யூ 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் அண்ட் அதே மாதிரி இஃப் கண்டிஷனில் ஸ்ட்ரிங் 1 டாட் கேரட் ஆஃப் 4 + 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் 3ன்ற கேரக்டரும் ஸ்ட்ரிங் 2 டாட் கேரட் ஆஃப் 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் 3ன்ற கேரக்டரும் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேரக்டருமே மேட்ச் ஆகிடுச்சு அண்ட் அதே மாதிரி நம்மளோட இஃப் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால அகெயின் நம்ம இன்னர் லுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த டைம் நமக்கு ஜே ஈக்குவல் டு 3ன்னு அப்டேட் ஆகும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னர் லுக் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம இன்னர் லூப்பில் ஃபார் ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தென் லென்த் 2 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ லென்த் 2ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி பார்த்தா ஜேவோட வேல்யூ 0 1 2 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனால் நம்ம லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இன்னர் லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா ஜே அண்ட் லென்த் 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 அண்ட் அதே மாதிரி லென்த் 2 வேல்யூ நமக்கு 3. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஐயோட வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம்.
கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ நமக்கு 4ன்னு இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த I ஈக்குவல் டு 4 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்ட்ரிங் மெயின் ஸ்ட்ரிங்கில் 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஐட்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் நமக்கு I வேல்யூ ரிட்டர்ன் ஆன உடனே மெயின் ப்ரோக்ராமில் இண்டெக்ஸ் வேரியபிளில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 4ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 456. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் -1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட்டுமே வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.